ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் 8வது ஊதிய குழு கேட்டது என்ன, கிடைச்சது என்ன, மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது சமீப வாரங்களில் பார்த்தீங்கன்னா 8வது ஊதிய குழு மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை 2.86 என்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஊடக அறிக்கைகள் சொல்லியிருக்கிறாங்க. இருப்பினும் 8வது ஊதிய குழு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஒப்புதலை மட்டுமே மத்திய அரசு வழங்கியிருக்கு தான் சொல்லியிருக்காங்க. குழு அமைக்கப்பட்டு குழு உறுப்பினர்கள் பலவித காரணிகள் அடிப்படையில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் நிர்ணயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஊதிய உயர்வு, ஓய்வூதிய உயர்வு, பிற அலவுன்ஸ்களின் கணக்கீடு என அனைத்தும் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது ஊதிய குழு அமைக்கப்பட்ட பிறகும் அதன் இறுதி பரிந்துரைகளை சமர்ப்பிக்க 1 வருடம் அல்லது அதற்கு மேல் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அரசு அதற்கு ஒப்புதல் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகுதான் இந்த தகவல்கள் குறித்த தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு சாதகமான அறிவிப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 8வது ஊதிய குழு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான சம்பளம் மற்றும் பல்வேறு கொடுப்பனவுகளை திருத்தங்களை பரிந்துரைக்கும் என்றாலும் 8வது ஊதிய குழுவிலிருந்து மிக அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பது ஏமாற்றத்துக்கு வழிவகுக்கும் என்பதை கடந்த கால அனுபவங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6 மற்றும் 7வது ஊதிய குழுக்கள் கற்றுக் கொடுத்த பாடம், அதாவது 7வது ஊதிய குழுவில் கேட்டது என்ன, கிடைச்சது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 7வது ஊதிய குழு அமைக்கப்பட்டு சீர்திருத்தங்கள் செய்யப்பட்ட போது அப்போது ஊழியர்கள் விடுத்திருந்த சம்பள திருத்த கோரிக்கைகளை குழு முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது ஊதிய குழுவிற்கு முன்பு ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் JCM பணியாளர்கள் தரப்பு குறைந்தபட்ச ஊதியத்தை 7,000 26,000 உயர்த்த சுமார் 271% உயர்த்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க வேண்டுமானால் 7வது ஊதிய குழு 3.7 என்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பரிந்துரைக்க வேண்டும் என்றிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. JCM பணியாளர்கள் தரப்பு அவர்களின் குறிப்பாணையில் குறைந்தபட்ச சம்பளம் மிக குறைந்த மட்டத்தில் தேவை அடிப்படையிலான அணுகுமுறையை பயன்படுத்தி தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிந்ததாக சொல்லியிருக்காங்க. ஒரு தொழிலாளிக்கான குறைந்தபட்ச ஊதியம் 15வது இந்திய தொழிலாளர் மாநாட்டால் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. குறிப்பாணையில் பரிந்துரைக்கப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம் 26,000 ஆகும் அப்படின்னும், இது தற்போதுள்ள குறைந்தபட்ச சம்பளமான 7,000 விட சுமார் 3.7 மடங்கு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7வது ஊதிய குழு தன் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததாக சொல்லியிருக்காங்க. எனினும் 7வது ஊதிய குழு JCM பணியாளர்கள் தரப்பு கோரிக்கைகளின்படி குறைந்தபட்ச சம்பளத்தை 26,000 உயர்த்த பரிந்துரைக்கவில்லை அப்படின்னும், குழு பார்த்தீங்கன்னாக்கா 18,000 என்ற குறைந்தபட்ச ஊதியத்தை பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 6வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் கீழ் ஊழியர்கள் பெற்று வந்த முந்தைய குறைந்தபட்ச சம்பளமான 7,000 விட சுமார் 157% தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6வது ஊதிய குழுவில் கேட்டது என்ன, கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 6வது ஊதிய குழுவும் ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பள உயர்வு கோரிக்கை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க சொல்லியிருக்காங்க. JCMல் உள்ள பணியாளர்கள் தரப்பின் பல்வேறு சங்கங்கள் குறைந்தபட்ச மாத சம்பளம் 10,000 உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்க பொதுத்துறை நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் மாதத்துக்கு 10,000 என்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இதே போன்ற சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு பணியாளர்கள் தரப்பு வாதிட்டதாக சொல்லியிருக்காங்க. இருப்பினும் 6வது ஊதிய குழு பொதுத்துறை நிறுவனங்களில் குறைந்தபட்ச சம்பளம் மாதத்துக்கு 10,000 அருகில் உள்ளது என்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இதே போன்ற சலுகை வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்படுவது உண்மைகளை அடிப்படையாக கொண்டது அல்ல. எனினும் 1/1/2006 நிலவரப்படி பெரும்பாலான பொதுத்துறை நிறுவனங்களில் அத்தகைய குறைந்தபட்ச சம்பளம் இல்லை என்று கூறியது. இறுதியாக 6வது ஊதிய குழு குறைந்தபட்ச சம்பளத்தை பார்த்தீங்கன்னாக்கா 7,000 தான் பரிந்துரைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 8வது ஊதிய குழுவில் ஊதிய உயர்வு, ஓய்வூதிய உயர்வு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 8வது ஊதிய குழுவிற்கும் பல பரிந்துரைகள் இருந்தாலும் ஊதிய உயர்வு, ஓய்வூதிய உயர்வு குறித்த பலவித ஊகங்கள் இருந்தாலும் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்பதை தீர்மானமாக இப்போது கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனெனில் பலவித காரணிகளை அடிப்படையாக கொண்டு ஊதிய குழுக்கள் பே மேட்ரிக்ஸ் மற்றும்
பிற விஷயங்களை தீர்மானிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் நாட்டின் தற்போதைய பொருளாதார ஸ்திரத்தன்மை, அரசின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை ஆகிய அனைத்தும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் வந்து கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.